சம்பந்தமான பிரச்சனைகள், அவற்றை தடுக்கும் முறைகள், நவீன சிகிச்சைகள் இவற்றை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் இப்படி ரசித்து பார்த்ததற்கு பயனடைவதற்கு கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, நோயாளிகள் கேட்குறாங்க, இசிஜி எடுக்கிறேன் சொக்கலிங்கம், அது நார்மலாக இருக்குது, இதே நார்மல் சொல்ல முடியுமா? இசிஜி எடுத்து அது அப்நார்மலாக இருந்து மாறுபட்டு இருந்தால் வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக இருந்தால் இதயம் நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. அது முக்கியமாக எப்படின்னா, இந்த இசிஜியை பாருங்கள். இந்த இசிஜி நார்மலான இசிஜி. சரி, இந்த இசிஜி ஒரு நோயாளிக்கோ நண்பருக்கோ எனக்கே எடுத்து பார்க்குறேன், நார்மலாக அடித்து சரி சொக்கலிங்கம் இதயம் நல்லாது, உங்கள் இதயம் நல்லாதுன்னு நான் சர்டிஃபை பண்ண முடியாது. அப்படின்னா இப்படி தான் ஈஸின்னா, இசிஜி வியாதிகள் இருந்ததை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம். ஆனால் நார்மல் இசிஜி என்றால் இதயம் நன்று என்று சொல்ல முடியாது. ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன், இதய ரத்தக்குழாய் அடைப்படுறதுனால, இதயத்துக்கு இப்போ ரத்தம் குறையிறதுனால ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முந்தி சில பேருக்கு 70, 75, 80% அடைப்பு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அது பேர் அஞ்சைனான்னு பேர். அஞ்சைனான்னு அர்த்தம், ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பு நடக்கும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ ஏதாவது ஒரு செய்யும் பொழுது அஞ்சைனா வர்றது, வலி வர்றது, அதான் எஃபர்ட் அஞ்சைனான்னு பேர். அது முற்றிய செய்தி தான் இடம்தான் ஹார்ட் அட்டாக். இந்த அஞ்சைனாவை என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வலியே இருக்காது. ரெஸ்ட்டில் இருக்கும்போது இசிஜி எடுத்தால் அவங்க நார்மலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ரெஸ்டிங் இசிஜி நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஹார்ட் ட்ரபிள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அஞ்சைனாவை நாங்கள் 4 விதமாக பிரிக்கிறோம். எஃபர்ட் அஞ்சைனா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. எப்படின்னா, இந்த படத்தை பாருங்களேன், ஒன்றுத்து கவனித்தா இந்த கிளாஸ் 1 என்ற அஞ்சைனா பார்த்திங்கன்னா ஓய்வில் வலி வராது. நடந்து போகும்பொழுது, படிக்கட்டு ஏறும்பொழுது, வேகமாக நடக்கும் பொழுது கிளாஸ் 1 அஞ்சைனான்னு பேர். கிளாஸ் 2 அஞ்சைனா என்னென்னா, கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து போனால் கூட அஞ்சைனா வந்துடும். அப்படி இல்லை வச்சிங்களேன், சப்போஸ் அவங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை செய்கிறாங்க, அது கொஞ்சம் எஃபர்ட் பண்ணும்பொழுதும் கிளாஸ் 2. ஸோ அதிகமான வேலை செய்யும்பொழுது வர்றது கிளாஸ் 1, சிறிய அளவு வேலை செய்யும்பொழுது கிளாஸ் 2. கிளாஸ் 3 அஞ்சைனா பாருங்களேன், பேசிகிட்டு இருக்கும்பொழுது வந்துடும், சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது வரும், ஷேவ் பண்ணும்பொழுது கூட வரும், குளிக்கும்பொழுது வரும், சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது எஃபர்ட் கொஞ்சோண்டு இருக்கும்பொழுது கூட அஞ்சைனா வர்றது கிளாஸ் 4. கிளாஸ் 3 அது முந்தைய கட்டம். கிளாஸ் 4ன்றது அவங்களுக்கு ரெஸ்டிங்லேயே அஞ்சைனா வந்துடும். இந்த படத்தை மறுபடியும் பாருங்கள். அஞ்சைனா 4 கிளாஸஸாக பிரிக்கிறோம். கிளாஸ் 1 கடினமான வேலை செய்யும் பொழுது, கிளாஸ் 2 சிறிய அளவு வேலை செய்யும்போது, படிக்கட்டு ஏறுறது, வேகமாக நடக்கிறது எல்லாமே. கிளாஸ் 3 ரொம்ப கம்மியான வேலை, பேசுவது, சாப்பிடுவது, குளிப்பது, சின்னது கூட. கிளாஸ் 4 ரெஸ்டிங், ஓய்வில் இருக்கும்பொழுது கூட அஞ்சைனா வந்துடும். இந்த ஓய்வில் இருக்கும்பொழுது அஞ்சைனா வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது ஈஸி எடுத்தால் ஈஸி சேஞ்சஸ் இருக்கும். மீதி 3 அஞ்சைனா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அவங்கள எக்ஸசைஸ் பண்ண பிறகு தான் அந்த அஞ்சைனா வரும். அதை என்ன பண்ணுவோன்னா, ட்ரெட்மில் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன், டிஎம்டி ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்ட்டு. அது மானிட்டர் பண்ணி டாக்டர் கூட இருந்து அந்த எஃபோர்ட்டை கூட்டும் பொழுது அந்த இசிஜி சேஞ்சஸ் வந்துடும். அது டிஎம்டி பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அது பாசிட்டிவ் வந்தோடனே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே அவங்களுக்கு மேற்கொண்டு சில
டெஸ்ட்டுகளை பண்ணி அவங்களுக்கு பூர்ண குணம் அடைய செய்ய முடியும். ஸோ அந்த டிஎம்டி டெஸ்ட் வந்து எப்போ பண்ணுவோன்னா, ரெஸ்டிங் இசிஜி நார்மலாக இருக்கணும், அஞ்சைனா சிம்டம்ஸ் சொல்லணும், டிஎம்டி பண்ணி அந்த அஞ்சைனாவை இன்டியூஸ் பண்ண இசிஜி சேஞ்சஸ் வரும். அதை வச்சு நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணிவிடுவோம். அப்போது என்ன வரும்னா, அந்த டிஎம்டியோ ரெஸ்டிங் அஞ்சைனாவோ இந்த ஸ்டைலில் பாருங்களேன், வலி வந்து அழுத்திறக்கமாக இருக்கும், அந்த வலி வந்து கழுத்துக்கு பரவுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா முக்கியமாக வந்து இடது பாகத்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டருக்கு கைக்கு அப்படியே விரல் நுனி வரைக்கும் போகும். அதுவே ரேடியேட்டிங் பெயின் பேர். அது அந்த ஸ்லைடில் காட்டுறேன். அடுத்த சைடில் பாருங்களேன், அந்த ஹார்ட்டில் இருக்க மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிற வலி, அந்த ரெஃபர்டு ரேடியேட்டிங் பெயின் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது சொல்கிறேன். அது ஷோல்டருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகலாம், கழுத்துக்கு போகலாம், வயிற்றுக்கு போகலாம், முதுகு பக்கம் போகலாம். இது பரவும்பொழுது என்ன தோணுன்னா, ஜென்ரலாக எல்லாருக்குமே அது கேஸ் ட்ரபிளாக இருக்குமா, எரிச்சல் மாதிரி இருக்குன்னா அசிடிட்டி மாதிரி இருக்குமா, கழுத்துகளில் இருக்குன்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்குமா, இல்லை ஷோல்டர் பெயின் மூட்டு வலியாக இருக்குமா, தசை பெயினாக இருக்குமா, நரம்பு வலியாக இருக்கலாமா, எல்லாமே இருக்க வாய்ப்பு உண்டு. இருக்கலாமா என்று தோன்றுவது நியாயமான தோன்றதல் தான். ஆனால் இது கேஸ் ட்ரபிளோ தசை பிடிப்போன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நேரத்தை கடத்தும் பொழுது உயிருக்கு ஆபத்தாயிடும். எந்த வலி புதிதாக தோன்றுகின்றதோ உடனே உங்கள் மருத்துவரிடம் போய் சில டெஸ்ட்டுகள் பண்ணால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அது இதயத்தினாலவா இல்லையான்ட்டு. இந்த நேரத்தில் இந்த வாரம் ஒன்று முக்கியமாக சொல்ல வரேன். ஆல்ரெடி ஒருத்தருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும், ரொம்ப காமனாக போச்சு. சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இப்போ நிறைய வர்றதுக்கு கூட காரணம் ஒரே டென்ஷன், ஒரே இடத்துல எக்ஸசைஸ் இல்லாத வேலை செய்கிறது. அது கம்ப்யூட்டர் ஃப்ரண்ட்டில் இருந்து டென்ஷனோடு ஒர்க் பண்ணால் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துடும். இந்த அசிடிட்டி, இந்த கேஸ் ட்ரபிள் கூட எல்லாம் ஓவர் ஒர்க்கிங், மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து அசிடிட்டி இருக்கும், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும், அவங்களுக்கு புதிதாக ஹார்ட் ட்ரபிள் வருதுன்னு வச்சுங்க, உடனே இந்த வழிக்கு அந்த வழிக்கு கன்ஃபியூஸ் ஆகி அது இதே வழிகள்னு ஏற்றுக்கொள்ள மனம் வந்து இடம் கொடுக்காது. உடனே நிறைய ஆன்டாசிடாக போட்டுப்பீங்க, பெயின் கில்லராக போட்டுப்பீங்க. தாமதமாகும்பொழுது மாரடைப்பின் விபரீதம் அதிகமாகிடும். எந்த வழி புதிதாக தோன்றுகின்றதோ, எந்த வழியில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதோ உடனே உங்கள் மருத்துவமனைக்கோ உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணி இதயத்தினால் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டால் நீங்கள் சந்தோஷமாக வரலாம். ஸோ இனிமேல் வந்து இந்த கருத்துக்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த வாரம் சொன்னதில் முக்கியமாக ரெஸ்டிங் ஈஸி நார்மல்னு ஒன்று நார்மல் ஈஸின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் டாக்டர்ஸில் டெஸ்ட்டுகள் பண்ணி தான் அதை பற்றி நான் கண்டுபிடிக்க முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் பல சமூக பிரச்சனைகளை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய இளைஞர்கள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுகின்றன, எழுதப்படுகின்றன. ஒருபுறம் லட்சியவாத எண்ணங்கள் கொண்ட இளைஞர்கள் இந்த நாட்டில் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், அல்லது ஒரு சமூகத்திற்கான ஒரு போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், லஞ்சம் இல்லாத ஒரு சமூகம் இருக்க வேண்டும், சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகம் இருக்க வேண்டும், திறந்த வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதே போல் ஒரு சமூக சேவை சார்ந்த விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். நலத்திட்டங்களில், நலத்திட்ட உதவிகளில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தீவிரமாக அரசியல் இயக்கங்களில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நிறைய இளைஞர்களை நான் பார்க்கிறேன். இவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் இளைய சமுதாயம் என்பது சமூகமயப்படுகிறது என்பதனுடைய ஒரு அடையாளங்கள் என்று சொல்லலாம்.
ஆனால் ஒட்டுமொத்தமாக இளைஞர் சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இன்னொரு புறம் நம்முடைய இளைஞர்களுடைய இருண்ட பக்கங்கள் இருக்கின்றன. பல இளைஞர்கள் அந்த இருண்ட பக்கங்களுக்குள் வாழ்கிறவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக இளைஞர்களில் கணிசமானவரிடம் இன்றைக்கு குற்ற இயல்புகள் அதிகரித்து வருகின்றன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதாவது இந்த குற்ற இயல்புகள் என்பது ஒரு விதத்தில் அது குற்றமே அல்ல என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு நிறைய இளைஞர்களிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது. குற்றத்தை ஒரு சாகச மனநிலையாக பார்ப்பது, அல்லது அதை பொருள் ஈட்டுவதற்கான ஒரு வழிமுறையாக பார்ப்பது, அல்லது ஒரு சொகுசான வாழ்க்கைக்கான ஒரு உபாயமாக பார்ப்பது, இது இன்றைக்கு பரவலாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையில் நிறைய வீடுகளில் பல இளைஞர்கள், அதாவது அவர்களுடைய குடும்ப பின்னணி, அவர்கள் வளர்ந்த சூழலை பார்த்தீர்கள் என்றால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் கல்லூரிக்கு சென்று கொண்டிருப்பார், அல்லது ஏதாவது ஒரு தொழில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். திடீரென காவல் நிலையத்திலிருந்து அவர்கள் வீட்டிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம். உங்கள் மகனை கைது செய்து வைத்திருக்கிறோம், உடனடியாக வாருங்கள் என்று. அப்பொழுது அந்த பெற்றோர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் விடுவார்கள். தன்னுடைய மகனை ஏன் கைது செய்தார்கள்? அது ஏதாவது ஒரு தவறான தகவலின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் பதறிக்கொண்டு அந்த காவல் நிலையத்திற்கு அவர்கள் செல்லக்கூடும். ஆனால் அங்கு போய் பார்த்தால் ஏதாவது ஒரு குற்ற கும்பலோடு தொடர்புடையவராக அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருப்பார். அதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பக்கம் அந்த இளைஞருக்கு இருக்கிறது என்று இவர்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த இளைஞர் எப்படி, எந்த நேரத்தில் அந்த கும்பலோடு தன்னை இணைத்து கொண்டார், எப்படி அந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்தது என்பதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது ஒரு உண்மை. இன்றைக்கு நிறைய வீடுகளில் பல இளைஞர்கள் அப்படி குற்ற கும்பலோடு தொடர்புடையவர்களாக, குற்ற வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக மிக இளம் வயதில், ஏன் பள்ளி இறுதி ஆண்டு படிக்கிற வயதில் கூட, கல்லூரி காலங்களில் கூட அப்படி குற்றம் தொடர்பான கும்பல்களோடு தொடர்புடைய இளைஞர்கள் இன்றைக்கு கணிசமாக இருக்கிறார்கள். இந்த குற்றத்தை ஒரு தொழில்முறையாக செய்யக்கூடியவர்கள் இவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள், ஒரு கையாளாக பயன்படுத்துகிறார்கள். இது பரவலாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆதாய கொலைகள் அல்லது கூலிப்படையினரை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் நிறைய படிக்கிறோம். அப்படி படிக்கிற போது அதற்குள் நிறைய புதிய இளைஞர்கள் உள்ளே வருவதை பார்க்க முடிகிறது. இந்த இளைஞர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? சமூகத்தில் இருக்கக்கூடிய வேலையில்லா தில்லாட்டம், பண்பாட்டு வறுமை, இப்படி பல விஷயங்கள் இந்த இளைஞர்களை இந்த குற்றத்தை நோக்கி இருக்கின்றன. இன்னொன்று, நம்முடைய நிறைய திரைப்படங்களில் குற்றம் என்பது நியாயப்படுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. முன்னெல்லாம் நீங்கள் திரைப்படங்களில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஹீரோ அவர் நல்லவராக இருப்பார், அவருக்கு எதிராக ஒரு வில்லன் கெட்டவராக இருப்பார். இந்த கதாநாயகனுக்கும் அந்த வில்லனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை, அல்லது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு சண்டை தான் பெரும்பாலும் திரைப்படங்களில் காட்டப்பட்டு வந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது பார்வையாளர்களிடம் ஒரு உணர்வு ஏற்படும், தீமை அழிந்து நன்மை வெற்றி பெற வேண்டும், அல்லது கெட்டவன் அழிந்து நல்லவன் வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். இது ஒரு மதிப்பீடு சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய நிறைய திரைப்படங்களில் ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. 2 சமூக விரோத குழுக்கள் இருக்கும், அல்லது 2 ஒரு ரவுடி கும்பல்கள் இருக்கும். அதில் ஒரு கும்பல் என்பது ஒரு நல்ல ரவுடியை கொண்டதாகவும், இன்னொரு கும்பல் ஒரு மோசமான ரவுடியை கொண்டதாகவும் இருக்கும். 2மே சமூக விரோத கும்பல் என்பது நம்முடைய மனதில் இருந்து அழிக்கப்பட்டு, நம்முடைய உளவியல் என்பது இந்த நல்ல ரவுடி கும்பலுக்கு சார்பாக, அதாவது அவர் ஒரு பாசமான மனிதனாக இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு அநியாயங்களை தட்டி கேட்பவராக இருப்பார், ஆனால் அவரும் கொலைகளை செய்வார், அவரும் தங்குதடை இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுவார். ஆனால் ஒரு மோசமான ஒரு ரவுடி கும்பலுக்கும் ஒரு நல்ல ரவுடி கும்பலுக்கும் இடையிலான ஒரு சண்டை போல நிறைய படங்கள் எடுக்கப்படுகின்றன. இதில் பிரச்சனை எங்கே வருகிறது என்று சொன்னால், நாம் நம்மையும் அறியாமல் ஒரு ரவுடிசம் என்று சொல்லக்கூடிய, சமூக விரோதத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதாவது என்ன நோக்கத்துக்காக சமூக விரோத செயல் செய்யப்பட்டாலும் அது சமூக விரோத செயல்தான் என்று நாம் நம்புவதற்கு பதிலாக, உதாரணமாக ஒரு மனிதனை அடிப்பது அல்லது கொலை செய்வது அல்லது ஒரு வன்முறையில், பொது இடத்தில் வன்முறையில் ஈடுபடுவது, இது அடிப்படையிலேயே தவறு என்பதற்கு பதிலாக ஒரு கெட்டவனை அழிக்க இன்னொரு கெட்டவன் செய்யக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்துகிற பல காட்சி அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்கிறது.
இளைஞர்கள் இதனால் கவரப்படுகிறார்கள், இளைஞர்கள் இதனால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒரு விதத்தில் குற்றம் என்பது தவறு என்கிற மனநிலை போய் நாம் ஏதாவது ஒரு கும்பலில் சேர்ந்து செய்யக்கூடிய குற்றங்களுக்கு சில நியாயங்கள் இருக்கின்றன என்கிற ஒரு உணர்வு இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. இது மிக மிக ஆபத்தான ஒன்று. ஏனென்றால் நாம் அடிப்படையில் ஒரு ஜனநாயக அமைப்பின் குடிமக்களாக இருக்க வேண்டும், ஒரு சட்டபூர்வ அமைப்பின் குடிமக்களாக இருக்க வேண்டும். அடிப்படையில் அறம் சார்ந்த சில பார்வைகள் நமக்கு இருக்க வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் நாம் கொலைகளையோ வன்முறையையோ நாம் நியாயப்படுத்த முடியாது என்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வு சமூகத்தில் ஏற்படுத்தப்படுவதற்கு பதிலாக வன்முறையை ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது அதிகரித்து வருகிறது. இது இளைஞர்களுடைய உளவியலை பாதிக்கிறது. மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, மற்றவர்களிடம் வன்முறையாக நடந்து கொள்வது, இது எல்லாமே ஒரு சாகச மனநிலையினுடைய ஹீரோயிசத்தினுடைய ஒரு பகுதியாக தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது. இதனால் இளைஞர்களுடைய உளவியல் பாதிக்கப்படுகிறது. இப்படி பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் ஒரு வன்முறை கும்பலால் அல்லது ஒரு ஆதாய கொலை செய்யக்கூடிய ஒரு சமூக விரோத கும்பலால் சில சமயம் ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள். அங்கு போய் சில விஷயங்களை அவர்கள் சினிமாவில் பார்த்த விஷயங்களையோ அல்லது வேறு விதமாக கேட்ட விஷயங்களையோ அவர்கள் செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது தவறு. நம் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. வன்முறையை நியாயப்படுத்தக்கூடாது. வன்முறை என்பது வன்முறைதான் என்று அழுத்தமாக சொல்லக்கூடிய, எந்த காரணத்திற்காகவும் வன்முறையை நியாயப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியல் என்பது நம்முடைய சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்குவதில் நம் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்படி உருவாக்கினால் தான் இந்த சமூகத்தில் குற்றங்களை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி சாந்தகுமாரி. ஒரு வழக்கறிஞரா, சமூக ஆர்வலரா, இப்ப சமீபத்தில் நடந்த அந்த சுவாதி கொலை விஷயம் எவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு ஆர்வலர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலையும் இன்னைக்கு இந்த அவலத்துக்கு யார் பொறுப்பு, இதை யார் சரியான முறையில் கொண்டு போகணும், அரசு எந்த அளவுக்கு மெத்தனமா செயல்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு வழக்கறிஞரா, சமூக ஆர்வலரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். நன்றி. ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம தினம் செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் அதற்கான ஒரு தீர்வுங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலை தான் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ இன்னும் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், நம்ம எல்லாருமே இந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தினர்னு நினைக்கும் போது அவமானப்படக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா இன்ஃபோசிஸில் வேலை செய்த சுவாதி அவங்க மரணம், அது கொலை. இந்த படுகொலை பட்ட பகல்ல ஒரு 1000 பேர் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்திருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அதை பற்றின தகவல் கூட சரியான முறையில் போய் சேராத ஒரு வெக்கக்கேடான சம்பவம் தான் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் என்ன ஒரு பாதுகாப்புன்றதே ஒரு தெரியல. அரசாங்கம் எப்படி இதுக்கு நடந்திருக்கணும், ஒரு காவல்துறை எவ்வளோ தூரம் மெத்தனமாக செயல்பட்டிருக்காங்க, இதற்கான தீர்வு தான் என்னன்னும் போது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமான சூழல் தான். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் தான் இப்ப வரைக்கும் நம்ம இருக்கோம். ஒரு பெண்ணா, ஒரு வழக்கறிஞரா இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய பார்வைகள்ல இருந்து பேசலாம் மேடம். ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி முதல்ல நான் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் பேசணும்னா, இன்றைக்கு நடந்திருக்கிற தொடர் கொலைகள், சுவாதி கொலை அப்படிங்கிறது எப்படி நம்ம மனசாட்சியை உலுக்கிச்சோ அது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக பத்திரிகைகளில் வந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். நான் நினைச்சேன், நிர்பயா வழக்கு வந்த போது, அதுக்கப்புறம் வர்மா கமிட்டி எல்லாம் வந்தபோது, இனிமேலையாவது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றான ஒரு சூழ்நிலை ஏற்படும், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வரும், பெண்களை இனிமே பாலியல் வன்முறை செய்ய யாரும் ஒருத்தரும் அச்சப்படுவாங்க, இதுக்கு மேலே வரம்பு மீறி யாரும் நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதையை விதைத்த வழக்கு தான் நிர்பயா வழக்கு. ஆனால் நிர்பயா முடிஞ்சு 2 வருஷம் எல்லாம் முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப 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 குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான படுகொலைகள், பெண்களை கொலை செய்வது அப்படிங்கிறது முன்னெல்லாம் இல்லாத நிகழ்வு.
ரேப் கேசஸில் அது நடந்திருக்கலாம். பட் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணை வந்து நின்று அப்படியே வெட்டிட்டு சர்வசாதாரணமாக அவன் தோளில் ஒரு ஷோல்டர் பேக்கை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாயாக அவன் நடந்து போகிற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாயாக நடந்து போயிட்டுருக்கான் அவன். அப்போது இந்த மாதிரியான ஒரு கொலைகள் தமிழ்நாட்டிலே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 எல்லாருடைய மனசையும் பாதிக்க வச்சது. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த என்னுடைய சகோதரியினுடைய சிநேகிதி சொன்னாங்க, இல்லை நான் இனிமேல் என் பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்புறதா வேண்டாமான் இருக்கு. நம்ம என்னமோ நம்ம பெண் குழந்தைகளை பெற்று கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் படிக்க வச்சோம். படிக்க வச்சதுக்கு பிறகு வேலைக்கு போகிறாங்க, சந்தோஷமாக நல்லபடியாக அடுத்து கல்யாணம் பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்த வந்து என்ன காரணம்னே தெரியாமல் அப்படி கொலை பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா வேலைக்கு போகணுமா அப்படின்னே எனக்கு வந்துருச்சு. தினாந்தம் அந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, பொண்ணை வெளியே அனுப்பிட்டோம்னா வந்து ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு திரும்பி வர வரைக்குமே வந்து வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருப்போம். அது ரொம்ப பழங்காலத்தனமாக இருந்த ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி எந்த துறையிலே பணிபுரிகிற பெண்களானாலும் இந்த மாதிரி ஒரு பயம் பெற்றோர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பெண்கள்லாம் என்னைக்கு வேலைக்கு போனாங்களோ அதுலேருந்து தான் இந்த மாதிரி எல்லாம் வந்தது. பாருங்க, இவங்க மட்டும் இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா? பாருங்க, அந்த இடத்துல அந்த அம்மா வந்து தலையில் கல்லை போட்டு கொண்டுச்சு, அல்லது இன்னொரு இடத்துல வந்து ஆளுகளை வச்சு கொன்னாங்க ஈசிஆரில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படையில் காரணம் பெண்கள் மட்டுமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எங்கள் வேலையெல்லாம் பறிச்சுட்டு நீங்கள் போகணுமா? ஸோ அடிப்படையில் ஒரு பெண்ணை சக மனுஷியாக, மனுஷ ஜீவியாக, ஒரு சகோதரியாக, ஒரு சிநேகிதியாக பார்க்கிற ஒரு சமத்துவ பார்வை என்பது அற்ற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம உணர முடியுது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் களையாமல், இந்த ஒரு உணர்வு இருக்குது பாருங்க ஆண்களுக்கு, அது ஆணாதிக்கம்னு சொல்றதை காட்டிலும் அதை தாண்டி ஒரு விஷயமாக இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் சுவாதியோட கொலை, இன்றைக்கு இருக்கிற பரபரப்பு, இப்படிப்பட்ட விவாதங்கள் அல்லது பத்திரிகை செய்திகள், முடுக்கிவிடப்பட்ட போலீஸ், இதனோட இந்த நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்று அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. நிர்பயாவுக்கு நடந்தபோது என்ன நடந்தது? அதுக்கப்புறம் நம்மளுடைய உமா மகேஸ்வரி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ராத்திரி வந்தபோது அப்போது ஒரு 10 நாள் நம்ம பேசினோம். எல்லாமே சலசலப்பு அப்படியே வந்து அப்படியே அடங்கி போகிற ஒரு விஷயமாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை இன்றைக்கு நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் பார்க்கிற பொழுது அது நீதிமன்றத்திற்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். கண்டிப்பாக மேடம். நீதிமன்றம் சொல்லும்போது இப்போ நீதிமன்றம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு 10 விதமான கேள்விகளை இப்போ கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. நம்ம ஒரு பேச்சுக்கு இதை எடுத்துக்கிட்டாலும் ஸ்டேஷனில் வந்து எவ்வளவோ எல்சிடி டிவிஸ் அங்கே இருக்குது. கமர்ஷியலாக 10 விஷயங்களை விளம்பரப்படுத்துறதுக்கான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழலில் இந்த சிசிடிவி கேமரா ஏன் அவ்வளோ அந்த பிளாஸ்மா ஸ்க்ரீன் அளவுக்கு ஏன் இதை பொறுத்தலை? அங்கே நடக்கிற சம்பவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மத்திய அரசு அதிகாரி ஏன் இதை செயல்படலை, இல்லை காவல்துறை ஏன் செயல்படலை? இப்படின்னு பலவிதமான கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ பாதுகாப்புக்கான விஷயத்துல அரசு கவனமின்மையோட இருந்திருக்கா, மெத்தன போக்கில் செயல்பட்டிருக்கான்ற ஒரு பெரிய கேள்வியும் வருது இல்லை மேடம்? கண்டிப்பா மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இதுல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய டிவி எல்லாம் உங்களுக்கு வைக்க முடிஞ்சது, ஒரு சின்ன கேமராவை உங்களால பதிக்க முடியலையா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்கள் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் கூட கவனிக்கணும். நம்ம காவல்துறை கண்டுபிடித்த வழக்குகள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறது எல்லாமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொது இடத்துல கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? எல்லாமே வந்து நெறிமுறைகள் வரன்முறைகள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுல டோட்டல் சிஸ்டம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன். சரி, சிசிடிவி கேமரா இருந்தால் பார்த்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட எனக்கு வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தந்தது வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இருந்தாங்க பாருங்க. அவங்கள நினைச்சாதான் எனக்கு மனசுல ஆற்றாமை வந்து அடங்கவே மாட்டேங்கிறது. தனக்கு எதிராக ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அது ஒரு பொதுவான ஒரு இடம், இது அவங்க வீடு அல்லது அவங்களுடைய பணிபுரிகிற இடம்னா அந்த பணிபுரிகிற இடத்தினுடைய நிறுவனரோ மேலாளரோ அவங்க பார்த்துப்பாங்க. வீடுனா பெற்றவர்கள் இருக்காங்க. ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏன் நீ சண்டை போடுற, உன் சண்டையெல்லாம் அங்கே போய் வச்சுக்கோன்னு சொல்ல முடியாதா? அவன் தன்னுடைய ஷோல்டர் பேக்கை திறந்து அந்த அரிவாளை எடுத்து
அது வீசி அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்ட பிறகும் கூட ஒரு ஜீவன் அருகே போய் அவளுக்கு வந்து உதவி செய்யவில்லை. ஒன்றில் நீங்கள் போய் பக்கத்தில் போய் அவனை தடுக்க வேண்டாம். அதை கத்தியை பார்த்தாலே நம்ம தான் தொடரடுங்கிடலாம் மாறிட்டோமே நம்ம சமூகம். அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தா கூட அவன் கொஞ்சம் தயங்கி இருக்க முடியும், உயிராவது போகாமல் இருந்திருக்கும். யாருமே பண்ணலை. அவன் அவ்வளோ அழகாக நடந்து கீழே இறங்கி அந்த தெருவில் போகிற வரைக்கும் nobody bothered to catch him. இல்லையா? கண்டிப்பா. அப்போ என்ன மாதிரியான சமூகத்தில் நான் வாழ்கிறேன்? இன்னைக்கு நான் இந்த ஸ்டுடியோவை விட்டு நான் வெளியே போகிற இடத்துல ஒரு கூலிப்படையை ஏவி என்ன கொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்க இருக்கீங்க நாதி இருக்கிறதா? என்ன மாதிரி ஒரு வழக்கறிஞரே இதை யோசிக்கிறோம் என்று சொன்னால், படிக்காத அல்லது கொஞ்சம் படித்த வேலைக்கு செல்லாத அப்பாவியான பெண்களுடைய நிலைமை என்ன? அப்போ இந்த இடத்துல வந்து அரசனுடைய மெத்தனத்தை நாம சொல்றோம், காவல்துறை என்ன செய்ய வேண்டி இருக்கும்னு நம்ம பேசலாம். ஆனா அதை தாண்டி ஒரு சமூகத்துல வாழ்கிற மனிதன் என்கிற முறையில உன்னுடைய சக மனிதனுக்கு ஒரு குறை நேருகிற பொழுது, ஒரு குற்றம் நிகழ்கிற போது அதை தட்டி கொடுக்கணும், தட்டி கேட்கணும்னு யாருக்குமே தோணலை. பார்த்தீங்களா? அந்த சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் அதற்கான போலீஸ் வந்திருக்காங்க, ஆம்புலன்ஸ். 2 மணி நேரம் வரைக்கும் அது கேட்பாரற்று கடந்திருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், சினிமாவில் விஜய் படம் பார்க்குறீங்க, இல்லை அஜித் படம் பார்க்குறீங்க, இல்லை இன்னும் 4-5 நடிகர்களுடைய படமெல்லாம் பார்க்குறேன், எனக்கு வரிசையாக சொல்ல தெரியல, அவ்வளோதான். அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறீங்களே, அவர் வந்து மானத்தை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினுக்கு டக்குன்னு தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி போடுவார், கோட்டை கழட்டி போடுவார். உங்கள் சொந்த சகோதரி தானே கிடக்கிறது, உங்கள் தங்கச்சி எப்படி கிடந்தா உங்களுக்கு மனம் பொறுக்குமா? இத்தனை ஆண்களுங்க நின்னீங்களே, ஒருத்தர் ஒரு ஷர்ட்டை கழட்டையாவது அந்த இடத்துல போட்டு மூடி இருக்கலாமே அந்த பொண்ணை. என்ன ஒரு கோர காட்சி! அதை விட தான் பெரிய சேவை செய்யறதா நினைச்சு அவசர அவசரமா வீடியோ பிடிச்சு வாட்ஸ்அப்ல போட்டு, என்ன கொஞ்சமாவது வந்து ஒரு நல்ல உணர்வு இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியம் அது? வக்கரத்தினுடைய உச்சம். இறந்த பிறகும் கூட சடலங்களுக்கு கூட இந்த நாட்டிலே மரியாதை இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுற விதமாக தான் இதெல்லாம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இதை விட மோசமான செயல் இருக்க முடியும். ஆக சமூகம் என்று பார்க்கிற பார்வையில் எனக்கு அன்றைக்கு என்னுடைய சகோதரர்கள் தான் அங்கே நின்னவங்க அத்தனை பேர். கண்டிப்பாக. ஆனால் அத்தனை பேர்கிட்டையும் கேட்குறேன், ஏன் நம்ம தங்கச்சி அப்படியே விட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஒருத்தருக்காவது அது உறுத்தணும். அட்லீஸ்ட் அடுத்த தடவை இப்படி ஒரு சம்பவம், ஒரு வாய்ப்பேச்சு அல்லது சண்டை வருகிற பொழுது தடுத்து நிறுத்துகிறவர்களாக என்னுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும். இதுவே இறுதி முறையா இருக்கணும் இந்த நிகழ்வே. இது ஒரு உதாரணமா வச்சுட்டு நீ இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறோம். இன்னும் நம்ம சொல்லும்போது அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நம்ம சொல்றோம். சட்டம் ஒழுங்கு, காவல்துறை தான் வந்து முதல்நிலை பாதுகாப்புன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் போறோம். இப்படி காவல் அப்படின்னும் போது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல காவல்துறை இந்த அளவுக்கு ஒருத்தர் கூட அங்க இல்லாம அந்த பாதுகாப்புக்கான விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக்காத ஒரு நிலையில தான் நாம இன்னைக்கு இருக்கோமா? உண்மை. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மையப்பகுதியில் 350 காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் வந்து அங்க இருக்கணும். ஆனா ஒரு ஆள் கூட கிடையாது, ரயில்வே போலீஸும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. அப்படின்னா அப்போ இவங்களுக்கு வந்து மக்களுடைய பாதுகாப்புல என்ன அக்கறை? இவங்களுக்கு ரோல் கால் கிடையாதா? காலையில் வர்றாங்களா, டியூட்டிக்கு போகிறாங்களாங்கிறது கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாதா அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் என்னென்னா, இந்த மாதிரியானது வந்து என்றைக்காவது நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு மனநோயாளி அல்லது ஒருதலை காதலாக வைத்தவர் ஏதாவது ஒன்று ஒரு காரணம் சொல்கிறார்கள், அதுவே தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து சகஜமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மாதிரி கொலைகள் நடங்க. ஒரு ஆண்மகனுக்கு வீட்டில் தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனைவியை, அவளுடைய 3 பிள்ளைகளை கழுத்தறுத்து விட்டு 3 நாட்கள் 2 நாட்கள் அந்த பிணங்களோடு இருந்து இருக்க முடிகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. யாருக்கும் எந்த அச்சமும் இல்லை. நடு ரோட்ல வச்சு கொல்றாங்க. வக்கீல்கள் பாருங்க, எங்களுடைய வக்கீல்களை 2 பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர், அதுக்கடுத்த ஒருத்தர். அப்ப என்னன்னா, இந்த மாதிரியான கிரைம் நடக்கிற பொழுது, ஆஹோ இது வந்து கிரைம் நடக்கிற ஏரியா. ஒன்று வியாசர்பாடி சொல்கிறேன், மகாகவி பாரதி நகர், கொடுங்கையூர், அந்த பகுதியெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்போ ஒரு கொலை நடக்கிற பொழுதே தடுத்து நிறுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் போலீஸ் ஃபோர்ஸை கொடுக்கலாம். தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்னு பார்க்கலாம், பேட்ரோலிங் ரெகுலரைஸ் பண்ணலாம் இல்லையா? ஆனால் சுவாதி கொலை நடந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொலைக்காட்சிகளும் வாரு என்று வாரிய பிறகு இன்றைக்கு காவல்துறை 690 பேரை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு பிடிச்சிருக்காங்களாம். ஏங்க, இது நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டியது தானே? ஏன் அதுக்கு சுவாதி ஒருத்தர் வந்து தன்னுடைய உயிரை கொடுக்கணுமா? செஞ்சிருக்கலாமே. நீங்கள் போலீஸ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா ரயில்வே ஸ்டேஷனில்?
அதுல வேற ஒரு அபத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரயில்வே போலீஸானது, எங்க விஷயம் கிடையாது. அது எங்க ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, இருந்தாலும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு அந்த மரணத்தை, அந்த கொலையை ரொம்ப சர்வசாதாரணமாக தள்ளி விடுறீங்களே. இப்போ காவல்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சொல்றேன், அவங்க வீட்டுல எல்லாம் பொன் குழந்தை இல்லையா? பரிதவிக்க வாட்டியும் பரவாயில்ல, உடனடியாக ஏதாவது செய்யணும்னு தோணி இருக்கணுமா இல்லையா? ஆனா அது இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நீங்களும் முதல்ல பேசும்போது சொன்னீங்க, இப்ப பெண்களை வந்து பழைய காலம் மாதிரி வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாமா வேண்டாமா, இனி வெளியே அனுப்பினா பாதுகாப்பே இல்லை, அதனால எதுவுமே வேண்டாம், பழைய ஒரு முடக்கமான ஒரு சூழலுக்கு போயிடுமோன்ற ஒரு அச்சமும் இப்ப இதனால ஏற்படுது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அந்த அச்சம் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க தவறி இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே தோல்வியை சந்திக்கிற மனோதிடத்தை நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து காதல் என்பது ஏதோ தப்பான ஒரு விஷயம் மாதிரி பேசுறாங்க. நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிப்பாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அப்படிதானே? என்னுடைய தாயும் தந்தையும் மகிழ்ச்சியால பிறந்தவ தானே நான், அப்படித்தானே பார்க்கிறோம். அப்ப காதல்ங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஆனா காதல்ங்கிற அடிப்படையான விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு சமூகம் பார்க்கிற பார்வை அப்படின்னா, அந்த பொண்ணு தானே அவனோட கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது இவங்களோட அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. ஒரு விஷயம் கவனிக்கணும், இவ்வளவு காலமாக ஆண்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த பொண்ணு எப்படிப்பா, பரவாயில்லையா பாரு, அவங்க அப்பாவுக்கு என்ன சொத்து இருக்கு, என்ன இருக்கு, இந்த பொண்ணு வேலைக்கு போறாளா, அப்போ ஆயுசு முழுக்க நமக்கு வந்து வரதட்சணை கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்க சூஸ் பண்ணி பெட்டர் சாய்ஸ் நோக்கி நீங்க போயிட்டே இருந்தீங்க. அப்போ பெண்கள் பெருசா அதை கூப்பாடு போடவில்லை நான் பார்த்த வரைக்கும். எனக்கு ஆச்சு வயசு, அதை வச்சு சொல்றேன் நான். ஆனா இன்றைக்கு பெண்கள் பார்க்குறாங்க, ஒருத்தனோட நட்போடு பழகுகிறார்கள் வேலைக்கு போகிற இடத்துல, பழகி முடிச்சுட்டு அவனோட பழக தெரியுது, ஓ இவன் ரொம்ப தண்ணி போடுறவன் போல் இருக்கே, இவனை எப்போ பார்த்தாலும் பெண்களை பார்க்குறான், இல்லை பெண்களை பற்றி விசாரிக்கிறான், இவன் சரியில்லை அப்படின்னு புரிஞ்ச பிறகு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்கள் பெரும்பாலான பேர், ஏன் அவளை விட்டுட்டு போடுறான், அவனை கல்யாணம் பண்ண வேண்டியதானேங்கிறாங்க. எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? ஒருத்தன் திருடன், ஒருத்தன் கொலைகாரன், ஒருத்தன் கொள்ளைக்காரன்னா அவனுடைய நட்பை அறுத்து செல்லுவது போல, ஒருத்தன் பெண்ணை பின்னாடி சுற்றுறான், இல்லை எந்நேரம் தண்ணியை போட்டு சுற்றுறான்னா அவனோட இருக்க முடியுமா? அல்ல இதுவே வேண்டாங்க, ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போகவில்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இல்ல மனம் ஒத்து போகாட்டி பரவாயில்ல, அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசிட்டா அதனால கல்யாணம் பண்ணணும்னு சொல்வீங்களா? என்ன அபத்தமா இருக்கு? அப்போ தேர்வு செய்கிற உரிமை என்பது நமக்கு உண்டு. என்னோட பார்ட்னர் யாருன்னு நான் தேர்வு செய்ய முடியும். எப்படிங்க அப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு நேற்று ஒரு இன்டர்வியூல கேட்டாருங்க என்கிட்ட ஒருத்தர். இல்ல அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ பொம்பளைங்க வந்து எத்தனை வேணா தேர்வு பண்ணலாமா, இது நம்ம சமூகத்தை கெடுத்துறாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன், எதுக்காக கெடுக்கணும்? உங்க பசங்களை கரெக்டா வளருங்க, நீங்க வளர்த்தீங்கனாலே போதுமே. அதான உண்மை. இப்போ ஜெயகாந்தன் சொல்லுவாரு, ஒரு பொண்ணு வந்து காதல் கடிதம் கொடுத்த உடனே ஒரு பிரச்சனை வந்து அதை பற்றின ஒரு கதை எழுதியிருப்பார். அது சொன்ன ஒரு மிக நாகரிகமாக ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்மகளிடம் தன் காதலை தெரிவித்திருக்கிறார். பிடித்தால் பிடின்னு சொல்லி, இல்லைன்னா விட்டுட்டு போ, அவ்வளவுதானே அது. அப்போ அது நாகரிகமாக நடந்து கொள்ள நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லலை. அவ வேண்டான்றான்னு வச்சுக்கோங்க, காதலே வேண்டாம், இவன் ப்ரப்போஸ் பண்றான், இவன் வேண்டாங்கிறான், உடனே என்ன நினைக்கிறீங்க? போய் வெட்டணும்னு ஏன் நினைக்கணும்? ஓ இந்த பொண்ணு வேண்டாம்னுச்சா, அடுத்தாப்புல பாரு ஆட்டோகிராஃப் கதையை பார்த்து 100 நாள் ஓட்டியவங்க தானே நம்ம. அப்ப அப்படி இருக்கிற பொழுது பெண்ணுக்கும் தேர்வு செய்கிற உரிமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிராகரிப்பு வருகிற பொழுது உடனே அறுவாளை தூக்கிட்டு அலையாதீங்கடா பசங்களா. நான் சொல்ல விரும்புவது என்னோட குழந்தைகள் தானே, அவங்களுக்கு நான் சொல்றேன், எதுக்கு அலையறீங்க, விட்டுங்க. இது இல்லைன்னா அது எத்தனை புது படங்கள்லாம் வந்து அழகா சொல்லியிருக்கு, அட்லீஸ்ட் அதையாவது பார்க்கலாம். ஒரு வன்மத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணை பழிவாங்குவது அல்லது வெட்டி கொள்வதுங்கிறது வீரம் அல்ல. நிறைய பேர் ஆகா போட்டு தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்றவங்க கூட உண்டு, அது வீரம் அல்ல. நிச்சயமா மேடம். அப்புறம் காதல்னா கூட இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த விஷயத்துல சொன்ன, காதல் எது தெரியுங்களா? தன்னை வெறுத்தாலும் கூட அவள் நன்றாக இருக்க வேண்டும், என்னை விலக்கினாலும் கூட அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பார்வை தான் காதல். இதெல்லாம் காதல் கிடையாது. இது உடமையாக ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ள நினைக்கிற தாகம், வேகம், தாபம்.
நிச்சயமா மேடம். இப்படிப்பட்ட சூழலை தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இதுதான் தொடர்ந்து இனிமேலும் நடைபோடணும் அப்படின்னும் போது ஒரு பெண்ணா, ஒரு சமூக ஆர்வலரா, பெண்கள் தாங்களே தங்களை தற்காத்து கொள்ள அவங்க என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கலாம்னு ஒரு ஆலோசனையா சொல்லுவீங்க? இல்லை, நான் வந்து பொதுவாக 2-3 விஷயங்கள் இதில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து படிக்கிற கல்லூரிகளிலே பள்ளிகளிலே இருந்து வெளியே வருகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோக வயப்படுதலோ அல்லது அப்படி போய் விழறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஆண்களோடு எப்படி பழகணும்னு தெரிஞ்சு பழகிறாங்க, பெண்களோட எப்படி பழகணும் அப்படின்னு ஆண்களும் தெரிஞ்சு பழகிறாங்க. நம்ம பெண்களுக்கான தனி கல்லூரி, நான் சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், தனி கல்லூரி தனி அப்படிங்கிறது வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கான ஒரு படிக்கலாக தான் இருக்குமோ ஒழிஞ்சு ஆண் பெண் உறவுக்கான புரிதலுக்கு அது பயன்படாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் நம்ம வந்து ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் பாலியல் கல்விங்கிறது நமக்கு இல்லாத ஒரு விஷயம். செக்ஸ் என்பது ஒரு டேபு, காதலிப்பது குற்றம். எவனையாவது காதலிச்சு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா உடனே வெட்டு, ஆணவ கொலைகள். இப்படி தான் நம்முடைய சமூகம் நம்மை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறது இல்லையா? ஆனால் இதை தாண்டி நின்று இதையெல்லாம் தெரியாத நிலையில் ஒருத்தரை பொண்ணை பார்க்க வேண்டியது, கையை தொட வேண்டியது அல்லது வேறு ஏதாவது அப்படின்னா என்ன உண்மையானது எது சரியானதுன்னு தெரியாமலே நம்முடைய குழந்தைகள் வந்து நிறைய பேர் குழிகளில் விழுந்துடுறாங்க, படுகுழிக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் இந்த குழந்தைகளுக்கு ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி அந்த பருவ வயதுக்கு ஏற்ப பாலியல் கல்வி என்பது அடிப்படையான விஷயம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, சேஃப்டிக்காகவும் கூட, பெண்ணுக்கானாலும் சரி ஆணுக்கானாலும் சரி சேஃப்டிக்காக கூட. அப்போ இது ரெண்டாவது விஷயமா பார்க்குறேன். மூணாவது முக்கியமான விஷயம், நம்முடைய துரியோதனன் சபையிலே வச்சு பாஞ்சாலியை துகில் உரிந்தார்களாம். துகில் உரிந்த பொழுது அவள் கண்ணா கண்ணா என்று கதறிய உடனே வண்ணப்பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவேன்னு சொல்லி பாரதி சொல்லுவார். அப்படி இன்னைக்கு நம்முடைய துப்பட்டாவை பிடித்தோ நம்முடைய புடவையை பிடித்தோ நடுத்தருவிலே யாராவது இழுத்தார்கள் என்றால் நீங்க எந்த தெய்வத்தை அழைத்தாலும் யாரும் வந்து நம்மை காப்பாற்றுவது கிடையாது. நான் நிதர்சனமான உண்மை, தெய்வ நிந்தனைக்காக நான் இதை சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு தெய்வங்களையே கொண்டு போய் யார் உட்கார வச்சிருக்கிறா? உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான சிலைகளை மீட்டெடுக்கிறார்கள், சீல் போட்டு அப்படி பொட்டியில போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. பிள்ளையார் கோயில் தெருமுனையிலே இருக்கிறதுக்கே பூட்டு போட்டு வைக்க வேண்டி இருக்கிறது. அப்ப சுவாமிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற போது பெண்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? சரி, சினிமா ஹீரோஸ் மாதிரி யாராவது வந்து உங்களை காப்பாற்ற போறாரா? யாரும் வரமாட்டார்கள். பெண்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? பெண் என்பவளை வந்து தலை குனிஞ்சு நடக்கணும், இப்படி அப்படி பார்க்கக்கூடாது. பெண் என்பவள் வந்து ஒரு பூ போன்றவள், மலரினும் மெல்லியவள், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல் அப்படின்னு சொல்ற மாதிரியான பெண்ணாக இருந்தா இனிமே வருகிற காலத்திலே பயன் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. அப்ப என்ன கத்துக்கிறீங்க? கணினி கத்துக்கிறீங்கல்ல, அதை விட முக்கியம் கராத்தே கத்துக்கங்க, சயின்ஸ் கத்துக்கிற மாதிரி சிலம்பம் கத்துக்கங்க. உண்மைதானே நான் சொல்றது? கண்டிப்பா. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுக்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் படங்கள் யாரோட தான் இருக்கும் பாருங்க, ஆண்கள் தான் இருக்கும். ஏன் அந்த வீரக்கலை நமக்கு வராதா? நம்ம ஜான்சி ராணியின் பரம்பரையிலே வந்தவர்கள் அல்லவா? இல்ல கல்பனா தத், இன்றைய விடுதலை போராட்ட வரலாற்று கல்பனா தத்தோட வழியில வந்தவங்க இல்லையா? நம்மால முடியாதா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, ராணுவ படையிலே பெண்கள், தனிப்படை பெண்கள் ஆயுதமேந்தி போக போறாங்க, பண்ண முடியும் தானே? அப்ப ஏன் நம்மால முடியாது? நாம வந்து பூக்கள் அல்ல, நாம் அனைவருமே நம்ம வந்து நம்ம ஒருத்தரை பார்த்து நம்மளை பார்த்து நீங்க வந்து பூ போல இருக்கிறீங்கன்னு சொன்னா, இல்லப்பா அதுக்கு பின்னாடி முள்ளோட தான் இருக்கிறேன், ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொல்ல வேண்டாமா? அப்போ அது வலுவானவளை நம்மளை வச்சுக்கணும். ஸ்டைலுக்காக சாப்பிட்றது, அரை இட்லி ஒரு லைட் இட்லியை சாப்பிட்டுட்டு இடுப்பு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றது, நடக்க முடியாம நடக்கிறது எல்லாமே தப்புன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல உடலினை உறுதி செய்யணும் பாரதி சொன்னாரு, ரௌத்திரம் பழகுன்னு சொன்னாரு இல்லையா? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு. எங்கிருந்து மோதுவ? காலையே தூக்கறதுக்கு உனக்கு முடியாதே. நான் வெக்கம் நாணம் எதுக்கு வெக்கப்படணும் தெரியுமா? தப்பான செயலை செய்யறதுக்கு வெக்கப்படணும். எதுக்கு நாணப்படணும்? மக்கள் நம்மை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம வந்து சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நம்ம வந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் காவல்துறையை நம்பி பயன் கிடையாது, கடவுள்களை நம்பி பயன் கிடையாது, அரசாங்கத்தை நம்பி பயன் கிடையாது. அப்ப அட்லீஸ்ட் நம்ம கையில் இருந்தான்னு வச்சுங்க,
அவன் வந்து நம்ம புடவே பிடிக்கும் போதோ நம்ம அடிக்கும் போதோ திருப்பி தாக்குகிற தைரியம் உள்ளவர்களாக வந்தானே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வைப்பான். இந்த சமூகத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரன் வந்து, டேய் எதுக்குடா சத்தம் போடுற, நீ ஏன்பா சத்தம் போடுற, வெளியே வா பேசலாம், நேரமா ரயில்வே போலீஸருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான தைரியம் கொண்டவர்களாக பெண்களை வளர்க்க நாம் எப்பொழுது முனைகிறோமோ அது பெண்கள் கையில தான் இருக்கு. இதெல்லாம் ஆண்கள் சொல்றது கிடையாது. அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போனால் வேலை இருக்கும், டீ கடையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும், இல்லை ஐபிஎல் கிரிக்கெட்டில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கணும். அதுவே முக்கியமான வேலையாக இருக்கிறது. பெண்களாகிய நாம தான் நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு சூஸ் பண்ணுறோமா, என் பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறா, என் பொண்ணு பாட்டு கிளாஸ்க்கு போகிறா, ஸ்விம்மிங் போகிறா, பியானோ கற்றுக்கிறா, ஜெர்மன் கற்றுக்கிறா, அது எல்லாத்த விட கராத்தே கற்றுக்கிறான்னு சொல்லுங்களேன், களரி கற்றுக்கிறான்னு சொல்லுங்களேன், என்னது சிலம்பு கற்றுக்கிறான்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வீர பெண்மணிகளை வந்து உருவாக்கணும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவா தெரியுமா, வீரமான பெண்மணி இருக்கணும் இல்லையா. ஒரு கோழையான பெண்மணியின் வயிற்றிலே வீரமுள்ள ஆண்மகன் பிறக்க முடியுமா? வருங்காலம் கூட வீரமுள்ளதாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு நம்ம வீரமான பெண்களை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேடம். ஒரு வழக்கறிஞரா, ஒரு சமூக ஆர்வலரா, சமீபத்தில் நடந்த இந்த ஸ்வாதி படுகொலை எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த சமூகம் அதை எப்படி பார்த்துச்சு, ஒரு அரசாங்கம் எப்படி அதை பார்க்குது, என்ன அனைவரையும் காப்பாற்றக்கூடிய காவல்துறை எவ்வளோ மெத்தனமாக செயல்பட்டுச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம், இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதில் கடமை பங்களிப்பு இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் தாங்களே தங்களை பாதுகாக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு சூழலில் நம்ம இருக்கோன்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட முழுமையா பார்த்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அரசாங்கத்திற்கும் ஒரு ரிக்வெஸ்ட் நான் வைக்க விரும்புகிறேன். கட்டாயமாக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி பெண்களுக்கான ஒரு தனி படையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி பெண்களது பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் சிந்தனைக்கு அறிவூட்டும் வகையில் என்ன பயனுள்ள தகவல்களோடு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். விஞ்ஞானிகள், அறிவியல் உலக மேதைகள் கடவுளை நம்புகிறார்களா இல்லையா என்னும் கேள்விக்கு சட்டென்று நாம் விடை சொல்லிவிட முடியாது. விஞ்ஞானிகள் பலர் கடவுளை நம்புகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் ஐன்ஸ்டீன் போல 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிகளிலேயே மிகச்சிறந்தவர் என்று மதிப்பிடப்படுகிற அவர் உட்பட எல்லோரும் கடவுளை நம்புகிறார்களா என்னும் கேள்விக்கு 2 விதமான விடைகள் கிடைத்திருக்கின்றன. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நிறுவியவர் ஹெட்கேவார் என்பதை நாம் அறிவோம். அவருக்கு பின்னால் அந்த தலைமைக்கு வந்தவர் கோல்வால்கர். அவர்தான் அவர்களுக்கான பல்வேறு விதமான தத்துவங்களை எழுதிவிட்டு போனவர். அவருடைய எழுத்துகள் பேச்சுகளிலே இருந்து அந்த தத்துவங்கள் தொகுக்கப்பட்டு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்னும் பெயரில் வெளிவந்திருக்கிறது. அதனை தமிழிலே ஞான கங்கை, சிந்தனை கொத்து என்று ஒரு மொழிபெயர்ப்பும் இருக்கிறது. ஆனால் ஞான கங்கை என்கிற பெயரில் 4 மடலங்கள், 4 பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதிலே 2வது பாகத்தினுடைய 16வது அத்தியாயம் உள்நாட்டு அபாயங்கள் குறித்து பேசுகிறது. அவருடைய கோல்வால்கரினுடைய பார்வையிலே உள்நாட்டு அபாயங்கள் 3 தான். ஒன்று இஸ்லாம், 2வது கிறிஸ்தவம், 3வது கம்யூனிசம். இந்த 3ம் தான் இந்த நாட்டுக்கு அபாயம் என்று அவர் கருதியிருக்கிறார். அப்படி கருதுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் அது பற்றி எழுதுகிற போது அந்த 3வதாக அந்த கம்யூனிசம் என்பதை பற்றி எழுதுகிற போது விஞ்ஞானம் தோற்றுப்போகிற இடத்தில் அந்த இடத்திற்கு மாற்றாக இன்னொன்றை கொண்டு வந்தார்கள், அது கம்யூனிசம் என்று எழுதுகிறார். அது சரியா தவறா என்பது ஒரு விவாதம். ஆனால் விஞ்ஞானம் எங்கே தோற்று போயிற்று என்பதற்கு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த ஐன்ஸ்டீனே பௌதீக சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட்டு அப்பால் நிற்கிற ஒரு சத்திய சக்தி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அவருடைய வரிகளை மேற்கோளாக காட்டி கோல்வால்கர் எழுதியிருக்கிறார். இந்த பௌதீக சக்திகளிலே இருந்து விடுபட்டு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒரு சத்திய சக்தி இருக்கிறது என்று ஐன்ஸ்டீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். விஞ்ஞானம் தோற்றுப்போன இடம் அது. ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியே எங்களினுடைய பௌதீக சக்தி, அறிவு, விஞ்ஞானம் எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு சக்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் என்றால் அதைவிட அழுத்தமான நமக்கு ஆதரவு தருகிற வாதம் வேறு என்ன இருக்க முடியும் என்று கோல்வால்கர் எழுதுகிறார். ஆனால்
அதே ஐன்ஸ்டீன் இன்னொரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி என்னவென்றால், மிக அழுத்தமாக ஐன்ஸ்டீன் சொல்கிறார், த வேர்ட் காட், இந்த கடவுள் என்கிற சொல் இருக்கிறதே, இஸ் ஃபார் மீ, அது என்னை பொறுத்தளவு நத்திங் மோர் தேன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஹியூமன் வீக்னஸ் என்று எழுதுகிறார். இந்த கடவுள் என்கிற சொல் இருக்கிறதே, அது என்னை பொறுத்தளவு மனித குலத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சொல்லே தவிர அதற்கு மேல் வேறு பொருள் இல்லை என்று எழுதுகிறார். இப்போது நமக்கு கேள்வி எழுகிறது, ஐன்ஸ்டீன் என்ன இப்படியும் பேசுகிறார் அப்படியும் பேசுகிறாரா என்று கேட்டால், இந்த இரண்டுள் எந்த ஒன்றாவது தானே உண்மையாக இருக்க முடியும்? இல்லை, இரண்டுமே உண்மைதான். ஐன்ஸ்டீன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதும் உண்மை, இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதும் உண்மை. ஆனால் அப்படி சொன்னது எந்த வயதில் எந்த காலத்தில், இப்படி சொன்னது எந்த வயதில் எந்த காலத்தில் என்று நாம் பார்க்க வேண்டும். அது தொடக்க காலத்தில் தொடக்க நிலையில் ஐன்ஸ்டீன் சொன்ன வரிகளைத்தான் கோல்வால்கர் தன்னுடைய புத்தகத்திலே மேற்கோளாக காட்டியிருக்கிறார். ஆனால் நான் இப்போது ஆங்கிலத்திலே குறிப்பிட்ட அந்த வரியை, கடவுள் என்பது ஒரு மனித குலத்தினுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிற சொல், அவ்வளவுதான், அதற்கு மேல் அதில் எனக்கு ஒன்றும் பிடிபடவில்லை என்று சொன்னது அவருடைய இறுதி காலத்தில் எழுத்து மூலமாக அவர் பதிவு செய்திருக்கிற செய்தி. எனவே அவருடைய சிந்தனையினுடைய வளர்ச்சி போக்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அது வளர்ச்சி என்று என்னை போன்றவர்கள் பார்க்கிறோம். இல்லை, தளர்ச்சி என்று பார்ப்பதற்கு எதிர் கருத்து உடையவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் எந்த ஒன்றை ஒருவரின் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் இறுதி நிலையில் எதை சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் ஏற்க வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தொடக்கத்தில் கடவுள் பற்றிய பாடல்களையெல்லாம் எழுதியவர். தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து சுயமரியாதை இயக்க, திராவிட இயக்க கவிஞராக ஆனதற்கு பிறகு இறுதி வரையில் அவர் பகுத்தறிவாளராக, கடவுள் மறுப்பாளராக இருந்தார். எனவே அவர் எப்போதோ எழுதிய பாடலை வைத்துக்கொண்டு பாரதிதாசன் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஆஸ்திக கவிஞர் என்று சொல்லக்கூடாது. அதே நிலையை திருப்பி பார்த்தால் கவிஞர் கண்ணதாசன் தொடக்கத்தில் கடவுள் மறுப்பு கருத்துக்களை பாடியிருக்கிறார். கண்ணதாசன் கவிதை தொகுதிகளில் முதல் 2 தொகுதிகள் முழுக்க முழுக்க திராவிட இயக்க கருத்துக்களை வெளியிடுகிற, கடவுள் மறுப்பை பேசுகிற கவிதைகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் பின்னால் வருகிற போது அவர் ஒரு கிருஷ்ண பக்தராக, கடவுள் நம்பிக்கை உடையவராக மாறி போயிருக்கிறார். எனவே இப்போது நான் ஒரு பகுத்தறிவு கவிஞருக்கு கண்ணதாசனை எடுத்துக்காட்டாக காட்ட முடியாது அல்லது காட்டக்கூடாது. அவரே அந்த நிலையிலே இருந்து மாறியதற்கு பிறகு அவருடைய பழைய நிலையை நாம் எடுத்து வைத்து கொண்டு பேசக்கூடாது. நான் ஒரு மதத்திலே இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிவிடுகிறேன் என்றால், நான் மாறிய மதத்தைத்தான் எனக்கு உரிய மதமாக குறிப்பிட வேண்டுமே தவிர என்னுடைய பழைய மதத்தை எடுத்து காட்டக்கூடாது. ஏனென்றால் அதில் எனக்கே உடன்பாடு இல்லை. நான் பெயரை மாற்றிக்கொண்டதற்கு பிறகு புதிய பெயரில் தான் நான் அழைக்கப்பட வேண்டும். பெரியார்தாசன் தன் பெயரை அப்துல்லா என்று மாற்றிக்கொண்டார் என்றால் அவர் மாற்றிக்கொண்ட பெயரில் தான் அவர் அழைக்கப்பட வேண்டுமே தவிர அவரை பெரியார்தாசன் என்று அழைப்பது அவருடைய நம்பிக்கைக்கும் பொருத்தமில்லை, பெரியாருக்கும் அது பெருமை இல்லை என்று ஒரு கூட்டத்தில் அவரையும் வைத்துக்கொண்டு அவர் வாழும்போது நான் பேசினேன். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் ஐன்ஸ்டீன் மிக தெளிவாக கடவுள் மறுப்பை தன்னுடைய இறுதி காலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். கடவுள் என்பது மனிதகுலத்தினுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு என்று அவர் எங்கே எழுதியிருக்கிறார்? 1954ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய குட்கிண்ட் என்கிற ஒரு நண்பனுக்கு ஜெர்மன் மொழியிலே எழுதிய கடிதத்திலே அதை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் ஏலத்துக்கு வந்தபோது அந்த செய்தி உலகெங்கும் பரவிற்று. எனவே தன்னுடைய இறுதி காலத்தில் ஐன்ஸ்டீன் மிக அழுத்தமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், த வேர்ட் காட் ஃபார் மீ இஸ் நத்திங் மோர் தேன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் வீக்னஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அடிப்படை சட்டங்களை பற்றியும் அவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டியதற்கான அவசியத்தை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் நாம் உறவாடி கொண்டிருக்கின்ற அல்லது நம்முடன் தொடர்புடைய சட்டங்களை பற்றியும் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்களை பற்றியும் அத்தியாவசியமான காரணங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம்.
பொதுவாக நமது வாழ்க்கையில், அன்றாட மனித வாழ்க்கையில் சட்டங்கள் வந்து நம்மளுடைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை ஒரு முறைப்படுத்துவதற்காகவும் வழிவகைப்படுத்துவதற்காகவும் தான் ஏற்பட்ட சட்டங்களாகும். இது தொன்று தொட்டே இது அரசர் காலத்திலிருந்து மறுபடி வந்து பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது வந்து சட்டமன்றங்களாக இருக்கட்டும், இந்த சட்டங்கள் என்பது மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறையை நெறிப்படுத்துவதற்காகத்தான், ஒரு முறைப்படுத்துவதற்காகத்தான் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சட்டங்கள் நாம் அன்றாடம் பார்க்கும் பொழுது, காலை நாம் எழுந்த ஒரு தருணத்திலிருந்து இரவு நாம் நம்முடைய அலுவல் வேலைகளை முடித்துவிட்டு தூங்கச் செல்லக்கூடிய நேரம் வரையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக அவரவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் ஒரு 200 வகையான சட்டங்களுடன் அவர் தொடர்பு கொண்டு உறவாடி கொண்டு அதனுடன் ஒரு விதமான ஒரு சந்தர்ப்பம், அந்த சட்டத்தின் வழியாக ஏற்படக்கூடிய ஒரு பயன்களையோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையோ நிச்சயமாக அவர் எதிர்கொள்வார். இப்போது அந்த சட்டங்கள் வந்து நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அன்றாடம் அந்த சட்டங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சட்டங்கள் ஒன்று நாம் அந்த சட்டத்தின்படி நாம் அந்த சட்டத்தை பின்பற்றுகிறோம். இல்லை என்றால் சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில மனிதர்கள் அல்லது ஒரு சில காரணங்களினால் அந்த சட்டத்தை மீறக்கூடிய ஒரு செயல், ஒரு கட்டாய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அப்போது அது போன்று நாம் அந்த சட்டத்தை நாம் மீறும் பொழுது ஏற்படக்கூடிய அபாயங்கள் அல்லது ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், இது எப்படின்னா, இது தெரியாமலே நாம் அந்த சட்டங்களை மீறக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட சட்டங்கள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். அது வந்து நீதிமன்றமும் சட்டமே என்ன சொல்கிறது என்றால், நீதிமன்றத்தை சேர்த்து தான் நான் கூறுகிறேன், சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு சராசரி மனிதனுக்கு எல்லா விதமான சட்டங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதோடைய பொருள் என்னவென்றால், அந்த சட்டங்கள் எனக்கு தெரியாது, இந்த சட்டத்தை நான் மீறுவதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எனக்கு தெரியாது, இந்த சட்டம் இதைத்தான் சொல்கிறது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வரையறை செய்கிறது என்பதை நாம் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் எல்லா விதமான சட்டங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. கோர்ட்டில் சென்று ஒரு வழக்காடு மன்றத்தில், ஒரு நீதிமன்றத்தில் சென்று இந்த செயலை நான் செய்தேன், இந்த செயல் செய்வது தவறு அல்லது சட்டத்திற்கு முரண்பட்டது என்று எனக்கு தெரியாது அப்படி என்று ஒருபோதும் எப்படிப்பட்ட மனிதராலும் விவாதிக்க முடியாது. ஏனென்றால் சட்டம் எல்லா மனிதருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சட்டங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அத்தியாவசியமான சட்டங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் எதிர்நோக்கி உறவாடி கொண்டிருக்கின்ற சட்டங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றனவா என்ற வினா எழும்பொழுது, நிச்சயமாக ஒரு சராசரி மனிதனுக்கு, அதாவது சட்டங்கள் எங்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன? சட்டங்கள் சட்டக்கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. நீதிமன்றங்களில் சட்டத்தை பற்றி அலசி ஆராய்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். அதனுடைய சட்டங்களினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லுவோமே, சட்டம் இதை தான் சொல்கிறது என்று ஒரு வழக்கறிஞர் சொல்வார். இல்லை, சட்டம் இந்த சந்தர்ப்பத்தில் இது போன்று தான் சொல்கிறது, இந்த ஒரு சட்ட சொற்களுக்கு, இது போன்ற சட்ட சொற்களுக்கு இதுதான் பொருள் என்று மற்றொரு வழக்கறிஞர் வாதாடுவார். இதை இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நீதிபதி அவருடைய தீர்ப்பை வழங்குவார். அப்படிப்பட்ட சட்டங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய சட்டங்கள். அது சிறுவனாக இருக்கட்டும், இளம் வயது முதல் முதிய வயது வரை, ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏன் நீதி அரசர்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அந்த சட்டம் பொதுவானது. அந்த சட்டத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த சட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றன அப்படி என்று பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால், இந்த சட்டங்களை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வதற்கு நமது அரசியல் அமைப்பு சட்டத்திலும் சரி, நம்மளுடைய அன்றாட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் படியும் சரி, கல்லூரிகள் பாடத்திட்டங்கள் படியும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் படியும் சரி, இந்த சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறை எதுவும் சரியாக முறையாக வரையறுக்கப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பள்ளிகளில் நாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறோம்.
ஒரு வரலாற்று கொண்ட சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். புவியியல் படிக்கின்றோம். 6ஆம் வகுப்பு வரை எடுத்து 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற பாடத்திட்டங்கள் தான் இருக்கின்றன. ஒரு சோஷியல் சயின்ஸ் என்று இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி இருக்கின்றன. அது மேலோட்டமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய உரிமைகள் என்றால் என்ன, ஜனாதிபதி என்றால் என்ன, முதல் மந்திரி என்றால் என்ன, பிரதம மந்திரி என்றால் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, நீதிமன்றங்கள் எங்கெங்கு இயங்குகின்றன, ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன உயர் நீதிமன்றம் எப்படி இயக்கப்படுகின்றது, நீதிபதிகள் எப்படி நியமிக்கப்படுகின்றார்கள், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய பதவி காலம் எவ்வளவு, அவர்களை நியமிப்பதனுடைய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது, அது போன்ற சட்டங்களை பற்றி தான் நாம் மேலோட்டமாக தெரிந்து கொள்கின்றோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள், மனிதனுடைய அடிப்படை கடமைகள், இது போன்ற சில விஷயங்களை பற்றி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன, கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் கிரிமினல் சட்டமோ அல்லது பெண்கள் வன்கொடுமை சட்டமோ அல்லது பாலியல் பலாத்காரத்தினால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பற்றிய சட்டங்களை பற்றியோ, ஒரு திருமண முறிவு பற்றிய சட்டங்களை பற்றியோ, அல்லது இந்தியன் பீனல் கோடு என்று சொல்கின்றோமே இந்திய தண்டனை சட்டம் அதை பற்றியோ, அல்லது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்று சொல்கிறோம், ஒரு குற்றவாளி என்று ஒருவரை நீதிமன்றத்தில் நிறுத்தினால் அது சம்பந்தமாக காவல்துறையினுடைய அதிகாரங்கள் என்ன, நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்ன, அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரின் அவருடைய அடிப்படை உரிமைகள் என்ன, அவருக்கு என்ன விதமான சட்ட உதவிகள் வழங்கப்படும், அவர் எப்படி அந்த வழக்காடு மன்றத்தில் எடுத்துச் செல்லலாம், அது போன்ற சட்டங்கள் நமது பாடத்திட்டத்தில் நிச்சயமாக இல்லை. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இல்லை. எல்லா மனிதரும் எல்லா சட்டமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அதைத்தான் இந்த அரசும் சொல்கிறது, அதைத்தான் இந்த நீதிமன்றங்களும் சொல்கிறது. ஆனால் அந்த சட்டங்கள் மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ன விதமான வாய்ப்புகள் நாம் கொடுத்திருக்கிறோம்? சட்டங்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்றத்தில் இயக்கப்படுகின்றன, பாராளுமன்றத்தில் இயக்கப்படுகின்றன. அது சட்டம் புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகளில் அது கிடைக்கலாம். ஆனால் அந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது சட்டங்களை புரிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் நம்மிடம் இல்லை. ஆகவே இந்த கலைஞர் டிவி தொலைக்காட்சி மூலமாக நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் தேவைப்படக்கூடிய, அன்றாடம் சராசரியாக அவன் அந்த சட்டங்களை எந்தெந்த சமயத்தில் எந்த விதமான சட்டங்களை அவன் சந்திக்க இருக்கிறார், அது போன்ற சங்கதிகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த விடியலே வா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். இது போன்று நம்ம அனைத்து சட்டங்களையும் நம்மால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு தலைப்பு மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என்று நம்புகின்றேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய சிந்தனையும் நாம் செய்யும் செயல்களும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. மனமே மனமே நிகழ்ச்சியில் அகமும் முகமும் பற்றி பார்க்கலாம். அதாவது அகம் என்றால் உள்ளம், மனது. இந்த மனமும் முகமும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றைக்கொன்று வெளிக்காட்டுவன என்பதை பற்றி பார்க்கலாம். முகம்தான் மனதினுடைய கண்ணாடி என்று சொல்வார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். திருக்குறள் அழகாக சொல்கிறது, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று. மனதிலே கோபமுடையவராக இருந்தால் அது படனடியாக பளிச்சென்று முகத்திலே தெரிந்துவிடும். அதை மறைக்க முடியாது. என்னதான் மறைக்க முயன்றாலும் ஓரளவாவது தெரிந்துவிடும். ஆக மனதினுடைய பிரதிபலிப்பு மனதினுடைய வேறுபட்ட மனநிலைகளில், அதாவது மூடு என்று சொல்வோமே, அந்த மனநிலைகளின் பிரதிபலிப்பு முகமாக இருக்கிறது. ஆக மனநல மருத்துவர்களாகி நாங்கள் எல்லாம் ஒரு மனம் பாதிக்கப்பட்டவரை, வருத்தமடைந்தவர்களை, பதட்டமடைந்தவர்களை அல்லது வேறு சில பிரச்சனை இருப்பவர்களை உட்கார்ந்து ஒரு நிமிடம் முகத்தை பார்க்கும் பொழுதே அல்லது அவர்கள் உள்ளே நுழையும் பொழுதே எங்களுக்கு தெரிந்துவிடும். அவருடைய முகத்தை பார்த்தவுடனே அவருடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த முகம்
ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெளிப்பாடு, மனதினுடைய வெளிப்பாடு. இது மனம் சம்பந்தப்பட்டமான சோதனைகளை ஈடுபடும் பொழுது இந்த மனநிலை என்று உண்டு, மூடு என்று சொல்வார்கள், மூட் டிசார்டர் என்று சொல்வார்கள். மனநிலை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன், துக்கமாக இருக்கிறேன் என்பதெல்லாம் இந்த மனநிலையின் வேறு வேறு பகுதிகள். மனநிலையை பரிசோதிக்கும் பொழுது 2 விதமான பகுதிகள் உண்டு. ஒன்று அப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள், நாம் ஒருவருடைய முகத்தை பார்த்து அவரை புரிந்து கொள்வது, அவருடைய மனதை புரிந்து கொள்வது. இன்னொன்று சப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள், அவர்களாகவே தங்கள் மனநிலையை வெளியே உணர்த்துவது. இது 2ம் சேர்ந்து பார்க்கும் பொழுது தான் ஒருவருடைய உண்மையான மனநிலை வெளிப்படும். அப்படி பார்க்கும் பொழுது மிக முக்கியமானது இந்த அப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள். நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த முகத்தின் பிரதிபலிப்பை, அந்த முகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை வைத்து அவருடைய மனம், அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, இப்பொழுது வருத்தமாக இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறாரா, பதட்டமாக இருக்கிறாரா, வேறு ஏதாவது மிக்க துக்கத்தில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் அந்த முகம் காட்டி கொடுத்து விடும். ஆக அது ரொம்ப முக்கியமான ஒன்று. முகம் என்பது மனதின் வெளிப்பாடு. சில வீட்டிலே விருந்தாளிகள் வேண்டாத விருந்தாளிகளாக இருப்பவர்களாக இருந்தால், வீட்டிலே இருக்கிற அந்த இல்லத்தரசி முகத்தை தூக்கி வைத்து கொண்டால் உடனே தெரிந்துவிடும், ஆகா, நாம் இங்கே விருந்தினராக இருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது, நாம் இடத்தை காலி செய்து விடுவோம் என்று இருப்பார்கள். இதைத்தான் அழகாக வள்ளுவர் சொல்வார், மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் இருந்து என்று. இந்த அனிச்சப்பூ என்றால் அது முகர்ந்த உடனே வாடி போய்விடும், சுருங்கி போய்விடும். அதை போல வீட்டிலே இருப்பவர்கள், உபசரிப்பவர்கள் வந்திருக்கிற விருந்தினர்களை பார்த்து கொஞ்சம் அசட்டையாக அல்லது அந்த அளவுக்கு ஒரு நிறைவாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் அவருடைய முகம் காட்டி கொடுத்து விடும். உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விடுவது நல்லது. ஆக இந்த முகம் பல்வேறு விதமான அகத்தினுடைய வெளிப்பாடுகளை உணர்த்துகிறது. மிக முக்கியமானது இந்த முகத்தின் பாவங்கள் பலவிதப்படும். அதுவும் தமிழ் இலக்கியங்களிலே, தமிழ் கலைகளிலே முகத்தினுடைய வெளிப்பாடுகள் பலவிதமாக வெளிப்படுகிறது. 9 விதமான முகபாவனைகளை இவர் வெளியேற்றுகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பரதநாட்டிய கலையிலே நவரசங்கள் என்று சொல்லுவார்கள். கோபம், சிரிப்பு, ஆத்திரம், ரௌத்திரம், வஞ்சகம் என்று 9 விதமான ஒரு மன வெளிப்பாடுகளை முகத்தின் மூலமாக கொண்டு வருவதைத்தான் நவரசம் என்று சொல்லுவார்கள். இந்த நவரசத்தை பார்த்தே அவர்களுடைய உள்ள கிடக்கையை நாம் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காலத்திலேயெல்லாம் நாட்டிய பேரொளி பத்மினி என்று சொல்வார்கள். அவர்களுடைய ஒரு படத்தை எடுத்துக்கொண்டால் அந்த தில்லானா மோகனாம்பாள் என்கிறது நாட்டியத்துக்கும் மற்ற கலைகளுக்கும் மிக உதாரணமாக விளங்கிய ஒரு படம். அதிலே 2 பாடல்கள், அந்த நலந்தானா என்கிற பாடலும் மறைந்திருந்தே பார்க்கும் என்ற பாடலும் மனது உணர்ச்சிகள் 9 உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகின்ற மிக அழகான ஒரு பாடலாக விதிவிடுகிறது. ஆக எதற்காக இதில் சொல்கிறேன் என்றால், நம்முடைய பழந்தமிழ் கலைகளிலே அத்தனை மனதினுடைய உணர்ச்சிகளை எல்லாம் முகபாவங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் மிக அதிகமாக இருந்து வருகிறது. மிக பலவிதமான முகபாவனைகளை சொல்லலாம். பல நேரத்தில் சில பேர் தன்னுடைய மகன் ஏதோ வருத்தமாக வேலையிலிருந்து வந்து விட்ட பிறகு தாய் உடனடியே கண்டுபிடித்துள்ளார், ஏன் இன்று முகம் வாடி இருக்கிறது என்பார். முகம் வாடி இருக்கிறது என்றால் என்னமோ கவலையால் இருக்கிறாயே, என்ன விஷயம் என்ற அர்த்தம். ஆக ஒரு பாஸிடம், ஒரு எஜமானனிடம் வேலை பார்க்கிற 2 வேலைக்காரர்கள், என்ன இன்னைக்கு பாஸ் முகத்தில் எள்ளுங்கொள்ளும் வெடிக்குது என்பார்கள். முகத்திலே எள்ளுங்கொள்ளும் எப்படி வெடிக்க முடியும்? அதாவது என்ன ஒரு ஆத்திரமான மூடிலே இருக்கிறார், எப்படி ஒரு கோபத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த கோபத்தினுடைய அடையாளத்தை அந்த முகம் காட்டி கொடுத்து விடும். இதேபோல் பலவிதமாக சொல்லுவார்கள். பால்வடியும் முகம் என்று சொல்லுவார்கள். அந்த பால்வடியும் முகம் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது அந்த முகத்துக்கு உடையவர் மிக வெகுளியானவர், வெள்ளந்தியானவர், அல்லது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வெரி இன்னசென்ட் என்று சொல்லலாம். அப்படி ஒரு பாவமும் தெரியாத ஒருவரை பால்வடியும் முகம் என்று சொல்லலாம். இப்படி விதவிதமான வகைகளிலே இந்த முகபாவனைகளை விவரிக்கின்ற பண்பு தமிழகத்திலே இருக்கிறது, தமிழிலே இருக்கிறது. உலகம் முழுவதுக்கும் இது பொருந்துமாறு இருந்தாலும் கூட இந்த முகத்தின் பாவனைகளை வைத்து அகத்தின் உணர்வுகளை அறிந்து கொள்வது என்பது தமிழிலே, தமிழ் கலைகளிலே, தமிழ் மொழியிலே மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த முகபாவங்கள் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் அதை அறிந்து கொண்டு தான் மனதினுடைய
நோய்களை அறிந்து கொள்ள முடியும். ஒரு மன வருத்தம் மிக்கவராக இருந்தால், மனக்கவலை மிக்கவராக இருந்தால், மனச்சோர்வு உடையவராக இருந்தால் அவருடைய முகம் வாடி வதங்கி இருக்கும், ஒரு உற்சாகம் இன்றி இருக்கும். அதை வைத்து நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், இவர் மனம் சோர்ந்து இருக்கிறார், மனம் வேதனையில் இருக்கிறார், ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. எப்படி வள்ளலார் கூறியார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியது என் உளம் மட்டுமல்லவல முகமும் கூட என்று. எப்படி ஒரு பயிர் வாடியதைக் கண்டு அவருடைய உள்ளமும் மகமும் வாடி வருகிறதோ, அதைப்போல ஒருவருடைய முக வாடுதலை கண்டே அவர் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்வோம். ஒரே முகம் சிரித்து கொண்டிருந்தால், ஆகா இவர் மனம் நன்றாக நிலையில் இருக்கிறார், ரொம்ப குஷியாக இருக்கிறார் என்று சொல்லுவோம். அந்த காலத்திலே இளம்பெண்களை காதல் வயப்படுத்தி ஏமாற்றுவதற்காக வதனமே சந்திரபிம்பமே என்றெல்லாம் பாடுவார்கள். அதாவது முகம் நிலா மாதிரி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் கோவித்து கொண்டு போனால் போட்டி அமாவாசை என்று சொல்லுவார்கள். அது வேறு விஷயம். ஆக இப்படி முகத்தினுடைய பாவனையை வைத்தே பலவிதமான மனநிலைகளை வெளியிலே உணர்த்துவதற்கு, அக உணர்வுகளை உணர்த்துவதற்கு மிக முக்கியமாக இந்த முகபாவங்கள் இருப்பதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அகத்துக்கும் முகத்துக்கும் உள்ள சம்பந்தங்களை நாம் புரிந்து கொண்டு அதை பழகினோம் என்றால் ஒருவருடைய உள்ள கிடக்கையை நாம் அவருடைய முகத்தின் மூலமாகவே புரிந்து கொள்ளலாம்.